Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. Recent தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஹாலிவுட் ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவிஸ் என்னங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். 18+ டிராமா தான் ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்ஸ் இருப்படி 3 படமே தமிழ் டப் வெர்ஷன்ஸோட அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் டு யுவர் டைம்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பேபி கேர்ள். 2024ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க எரோட்டிக்கல் டிராமா மூவி. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருக்காங்க. அங்க இன்டர்ன்ஷிப்புக்கு வரக்கூடிய ஒரு பையன் கூட அஃபேர்ல இருக்காங்க. அவங்க கல்யாண வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அவங்க திருந்தினாங்களா, அவங்க வாழ்க்கையில கிடைச்ச அனுபவங்கள் என்ன, அது மூலியமா அவங்க என்ன பாடம் எடுத்தாங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 50 Shades of Grey லெவலுக்கு இந்த படத்துல ஒரு சில சீக்வன்ஸை சூப்பராகவே நரேட் பண்ணி சம்பவம் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் சின்ன பையனா இருந்தாலும் பண்ணக்கூடிய சம்பவம் எல்லாம் வெறித்தனமும் வேற லெவல்ல இருக்குன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் எடுத்து வச்சிருந்தாங்க. தமிழ் டப்ல இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கேரக்டராகவே வாழ நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மெசேஜ் உள்ள எரோட்டிக் த்ரில்லர் டிராமா தான். ஓவராலா ஒரே சிட்டிங்ல 1.25 மணி நேரத்துக்குள்ள பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல ஹாலிவுட் டிராமா தான். 18+ டிராமா தான். ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்ஸ் இருப்படி. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா குட் லக் டு யூ லியோ கிராண்டி. 2022ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் டப்டு ஹாலிவுட் மூவி எரோட்டிக்கல் டிராமா தான். சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின் 60 வயசு ஆகி 24 வயசு பொண்ணு மாதிரி லஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு மேல் எஸ்கார்ட்டை கூப்பிட்டு ஹையர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த ரூம்ல அவங்க 2 பேருக்கு நடுவுல கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சுங்கிறது தான் ஒரு படமாவே எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கான்வர்சேஷன் மோட்ல போகும். ரொம்ப சீன்ஸ் இல்ல, ஒரு சில சீன்ஸை மட்டுமே வச்சுதான் படத்தை ஒப்பேத்தி ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் நீட்டா இருந்துச்சு. அவங்க என்ன பேசினாங்க, எதுக்காக பேசினாங்க, என்ன உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்கிறத படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. டெக்னிக்கலா கலர்ஃபுல்லா நீட்டான ஒரு படம் தான். டைம் பாஸ் கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய எரோட்டிக் டிராமா இன்ட்ரெஸ்டிங்கான காமெடிஸும் கான்வர்சேஷனுமே படத்தை நீட்டா மூவ் பண்ணிருக்குங்க. சோ குட் லக் டு யூ லியோ கிராண்டி. டைம் இருந்தா பாருங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கிராஃப்டட். 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா. பாடி ஹாரர் த்ரில்லர் டைப்ல தான் படத்தை நரேட் பண்ணிருக்காங்க. அமேசான் பிரைம்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட இருக்கு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்து முகத்துல ஒரு தழும்பு இருக்கு. அவங்க அப்பா அதுல ஆராய்ச்சி பண்ணி இறந்து போக சொசைட்டி அவளை கேலி பண்ண அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா மத்தவங்களோட தோலை வெட்டி ஹீரோயின் பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறதுலாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பயங்கர டிஸ்டர்பிங்காவும் டிஸ்கஸ்டிங்காவும் ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமாவை தான் இதுல ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப் வெர்ஷன்ஸோட இருக்கக்கூடிய 18+ டிராமா ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்ஸ் இருப்படி. பெர்ஃபார்மன்ஸ்ல ஹீரோயின் நின்னு பேசியிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரியுமே அவங்க சைடு ஜஸ்டிஃபை பண்ணி பயங்கரமான ஒரு வில்லனிசமா ப்ராப்பரா கிரியேட் பண்ணி ஆனா சம்பவத்தை பண்ணி மிரட்டி விட்டுருக்காங்க. ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஹாலிவுட் மூவியான சப்ஸ்டன்ஸ் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தையும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். இது மஸ்ட் வாட்ச் மூவி தான். டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த கிராஃப்டட் இந்த 3-in-1 மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you, love you all.